எல்லாம் ஏன் தப்புதாங்க. உங்களுக்காக எப்பவும் சப்போர்ட் பண்ணி பேசினேன் பாத்தீங்களா? அதுக்கு நானும் உங்களுக்காக இந்த வீட்ல நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கேங்க. அதுதான் ஏன் தப்பு. இப்பதான் புரியுது நீங்க யாருன்னு. புரிஞ்சிருச்சுல. இனிமே அப்படியே இருங்க. உங்க அம்மா என்கிட்ட வந்து அசிங்கமா கத்திட்டு போனாங்க. இனிமே உங்க சவகாசமே வேண்டாங்க. கரெக்டா சொன்ன மீனா. இனிமே உன்கிட்ட பேசவே கூடாது. உங்ககிட்ட பேசாம போறதுல எனக்கு ஒன்னும் எந்த லாஸுமே கிடையாது. எனக்கு ஒன்னும் எந்த இழப்பும் இல்ல. இனிமே நம்ம பேசிக்கவே வேண்டாம். சரியா சொன்ன மீனா. இனிமே பேசாத. ஸ்ருதி, நீ இனிமே அவங்க கிட்ட பேசாத. ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ. நான் இனிமே என் லைஃப்ல மீனா கிட்ட பேசவே மாட்டேன். தான்ப்பா மேட்ரு. நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரவிக்கிட்டையும் ஸ்ருதிக்கிட்டையும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டோம். அவங்களும் நாங்கள் சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. அம்மாவுக்காக நடந்த போலி சண்டைப்பா அது. என்னடா இது, எல்லா குடும்பத்திலையும் சின்ன பசங்க சண்டை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா பெரியவங்க மனசு சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒன்றா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் இங்கே உங்கள் அம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒன்றா இருக்கிற நீங்கள் சண்டை போடுற மாதிரி நடிக்கிறீங்க. நல்லா இருக்குதுடா. என்னப்பா பண்ணுறது? இல்லைன்னா திரும்ப அம்மா போயிட்டு பழகுறோட அம்மாட்ட ஏதாவது சொல்லுவாங்க. அந்த அம்மா வந்து பிரச்சனை பண்ணும். அப்புறம் எனக்கு பிபி ஏறிடும். நான் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவேன். இதெல்லாம் தேவையா? இப்ப பாரு, எதுவுமே ஆகல. அம்மாவும் சந்தோஷமா இருக்காங்கல்ல. ஆமாமா, அவன் முகத்துல அப்படி ஒரு பிரகாசம் தெரியுது. உண்மைதான். மகனும் மருமகனும் சண்டை பிடிச்சுக்கிறத சந்தோஷமா பார்க்குற ஒரே ஒரு அம்மா இவதான். ஏண்டா, என்னைக்காவது மாறுவாளா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லப்பா. வாய்ப்பே இல்ல. அப்போ தினமும் சண்டை போட்டே இருப்பீங்களா? வேற வழி இல்லப்பா. இப்ப மீனாவும் பழக்குறலும் ஒன்னா இருக்காங்கன்னு தெரிஞ்சா அம்மாவுக்கு மூக்கரிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன, ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியதான் அப்படின்னு திரும்ப ஒரு கலகத்தை பண்ணுவாங்க. கொஞ்ச நாளைக்கு சண்டை போடுற மாதிரி காட்டிட்டா அவங்களும் சந்தோஷமா இருந்துட்டு போறாங்க. என்னமோடா நீ சொல்ற. ஆனா புத்திசாலித்தனமா ஏதோ பண்றதா நினைச்சு அதுக்கு மேல ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடாதீங்கடா. பா பா, அப்பல இது நடக்காதுப்பா. நாங்க பாத்துக்கிறோம். நீ டென்ஷன் ஆகாத, ஃப்ரீயா விடு. இந்த மாதிரி சும்மா சண்டை போட்டுக்கிறது கூட ஒரு மாதிரி ஜாலியா தான் பாருக்குது. எத்தனை நாள் தான் போகுதுன்னு பாப்போம். இது என்ன முடிவுன்னு தெரியல, பாப்போம். கடவுள் உங்க அம்மாவுக்கு நல்ல புத்தி கொடுத்தா சரி. பா, கடவுளுக்கு அவ்வளவு பெரிய வேலைலாம் கொடுக்காதப்பா. அவரால் அதெல்லாம் முடியாது. பயந்துகிட்டு நம்ம கிட்ட திரும்ப சண்டை போட்டாலும் போட்டுருவாரு. நான் வெளில போயிட்டு வரேன்.